ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜமுனாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட். ஸோ ரெக்வஸ்ட் பேஸில் தான் நான் போக போகிறேன். அண்ட் தென் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கேட்டுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணுவேன் உங்கள் கமெண்ட்காக. சரி, ஓகேடா, ஃபஸ்ட்டில் அப்படியே போயிடலாம். அந்த டேயோட ஈவினிங் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு செம்ம டயர்டில் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆகுறீங்க வீட்டுக்குள்ளே. ஸோ ஸ்லிப்பர் கழட்டுற இடத்துல அப்படியே பார்க்குறீங்க, எக்ஸ்ட்ராவாக 2 ஸ்லிப்பர் கிடக்குது. யாரா இது நம்ம வீட்டுக்கு இந்த சொந்தக்காரங்க வந்தாலே ஆக மாட்டேங்குது, எவன் வந்து உட்காந்துருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கடுப்பில் போய் அப்படியே சும்மா எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மாவும் தென் அம்மாவோட அப்பாவும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அவங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுறீங்க. அவங்க சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ பேக் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, என்ன பாட்டி எப்படி இருக்க, என்ன பண்ணுற, அதெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவங்களுமே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸில் இப்போ புதுசாக இன்னொருத்தவங்க உள்ள என்டர் ஆகுறாங்க. யாருன்னு பார்க்குறீங்க. ஸோ கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க. பாட்டி யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு உள்ளே வந்து உட்கார சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் உட்காந்துட்டு அவங்க அம்மா இப்போ கிச்சன்லேருந்து காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ அதெல்லாம் வாங்கி பக்கத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு புக் மாதிரி சம்திங் எடுக்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மா, தாத்தா, பாட்டி எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக அவங்களே பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை என்ன அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. அம்மா, அடுத்த மாதம் 13ஆந்தேதி ரொம்ப நல்லாயிருக்கு, அன்றைக்கே வச்சுக்கோங்களேன் அப்படின்றாங்க. 13ஆந்தேதியா? சரி, ஓகே. நான் இந்த மாதமே நடக்கும்னு நினச்சேன். சரி, பரவாயில்ல, 13ஆந்தேதி தானே, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியும் சொல்கிறாங்க. என்ன நாளெல்லாம் பார்த்துட்ருக்க, என்ன பாட்டி உனக்கு 60ஆம் கல்யாணமா அப்படின்னு உங்கள் பாட்டியோட காதுகிட்ட போய் கேட்குறீங்க. அடி கழுத, என்னை பார்த்தா என்ன 60ஆம் கல்யாணம் கொண்டாடுறவ மாதிரி இருக்கா? நீயும் நானும் ஒன்றா வெளியே போனால் உங்கள் அம்மாவான்னு கேட்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி லைட்டாக உங்ககிட்ட ஒரு இது பண்ணிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வாயில் கை வச்சு சிரிச்சுட்டு பாட்டியோட காது கிட்ட போயிட்டு, பாட்டி கழுதைக்கு எவ்வளோ தான் பார்த்து பார்த்து மேக்கப் போட்டாலும் அது குதிரையாகாது அப்படின்றீங்க. என்னை பார்த்து கழுதுன்னு சொல்கிறியா கொழுப்பு பிடிச்சவளே அப்படின்னு உங்கள் காதை பிடிக்கிறாங்க. டக்குன்னு அவங்க கையை தட்டி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ வந்த அவருமே வந்துட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு தென் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து டவுட்டில் அவங்க தாத்தா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, அம்மா என்ன விஷயம், என்ன நடந்துட்டுருக்கு, எதுக்கு நாள் பார்க்குறீங்க, என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு அடுத்தடுத்தடுத்து கேள்வியாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா, உன் மாமனுக்கு மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம், அவனுக்கு வயசு போயிட்டே இருக்குல்ல அப்படின்றாங்க. ஓ சூப்பர், அப்போனா நெக்ஸ்ட் மந்த்து நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டு, பண்ண தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு, நான் போய் அவன்கிட்ட சொல்லிட்டு வரேன், 13ஆந்தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்க வெளியே போகிறாங்க. இப்போ உங்கள் அம்மா ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறாங்க. ஸோ நீங்களும் அவங்கக்கிட்ட நெருக்கமாக போயிட்டு, ஆமாம் பொண்ணெல்லாம் ரெடியாக இருக்கா, எந்த ஊர் பொண்ணு, அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா, நீங்கள் என்கேஜ்மெண்ட்லாம் நடந்த மாதிரியே தெரியல, அதுக்குள்ளே டேரெக்டாக மேரேஜ் போகுது, என்ன கதை அப்படின்னு எல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து லொடன்னு கேட்குறீங்க. ஸோ உங்கள் அம்மா ஸ்வீட் எடுத்து உங்கள் வாயில் ஃபுல்லாக திணிச்சிட்டு, நீ தான் பொண்ணு அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை பேந்த முழிச்சிட்டு பார்க்குறீங்க. அம்மா என்ன விளையாடுறியா, நான் இன்னும் செகண்ட் இயர் தான் படிச்சுட்டுருக்கேன், உனக்கு ஜோக்கு அடிக்கிறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லை, ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஸ்வீட் அப்படியே ஒரு மாதிரி மென்று முழுங்குறீங்க. ஏய் நிஜமா தாண்டி நீ தான் பொண்ணு, அம்மா விளையாடாத போமா, அடி பாவி நிஜமாக தான் சொல்கிறேன், உன் மாமனுக்கும் வயசு போயிட்டே இருக்கு, அவன் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான், அதான் பாட்டி உன் ஃபோட்டோவை கொடுத்து இவளை பண்ணிக்கோன்னு சொல்லிச்சு, அவனும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டான். அவன் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், அதான் சரின்னு முடிச்சிட்டோம். இந்த மாதமே டேட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லி கேட்டோம், ஆனால் அடுத்த மாதம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒரு மாதம் தானே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. அம்மா என்ன விளையாடிட்டு இருக்கியா, என்னம்மா நீ பாட்டுக்கு என்னென்னவோ சொல்கிற, நான் செகண்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கேன், என்னம்மா பேசிகிட்ருக்க, உன் தம்பின்னு வேற சொல்கிற, நான் இது வரைக்கும் அந்த மனுஷனை பார்த்தது கூட கிடையாது,
அப்படி ஒரு மனுஷன் இருக்கான்றதே நீங்கள் அப்பப்போ அவரை பற்றி பேசும்போது தான் தெரியும். அவர் எந்த ஊர்லேயோ இருக்காரு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கா? செட் ஆகாது, வேணாம், இதை நிறுத்து. பாட்டி எங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகிறீங்க. இப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் அம்மா உங்கள் கைப்பிடிச்சி எடுத்து உட்கார வச்சுட்டு, இதோ பார், எது நாங்கள் பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம், நீ கம்முன்னு மேரேஜ் பண்ணிட்டு அவன் கூட வாழ்கிற வழியை பாரு அப்படின்றாங்க. மா, மனசாட்சியோட பேசுமா. உன் பொண்ணுமா நான். உன் தம்பியோட லைஃப் பற்றி யோசிக்கிற உனக்கு உன் பொண்ணை பற்றி யோசிக்க தோணலையா? அவருக்கும் எனக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்படி நீ அவர் வேணாம்மா, விட்டுருமா, நான் படிக்கணும், நான் இன்னும் நிறையா படிக்கணும், அதுக்கப்புறம் நீ யாரை சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் இது மட்டும் வேணாம்மா ப்ளீஸ்மா அப்படின்றீங்க. இதோ பாரு, அவனுக்கும் எனக்கும் ஏஜ் நிறைய டிஃப்ரெண்ட் தான். அதனால் உனக்கும் அவனுக்கும் ரொம்பலாம் வராது, என்ன ஒரு 8 to 10 தான் வரும். என்னது 10 வயசா? அம்மா என்ன அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற? சோ, வாய் முடு. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவங்க வந்துடுவான். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு மேரேஜ், அவ்வளோதான். அம்மா, யாரை கேட்டுமா நீ முடிவு பண்ண? ஆ, யாரடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? ஆமாம், இப்போ பெரிய இவ. உனக்கு என்ன பண்ணால் கரெக்டு தப்புன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன். நீ போய் அவன் கூட வாழ்ந்தா மட்டும் போதும். அம்மா, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோமா. இந்த பாரு வாயன், சொல்கிறத கேட்டு நடந்தால் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போயிடுறாங்க. உங்களுக்கா இங்கே பயங்கர கோவம். எல்லாத்துக்கும் இந்த பாட்டி தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து முறைக்கிறீங்க. அவங்க கால் பேசி முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வராங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட கோவத்தோடு அவங்கள பார்த்து முறைச்சிட்டு அப்படியே பேக் எடுத்துட்டு ரூம்குள்ளே போயிடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரு கூடயும் நீங்கள் பேசவே கிடையாது. கன்வின்ஸ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனாலும் நோ யூஸ், இப்படியே தான் போகுது. ஸோ யாரு கூடயும் பேசுகிறது இல்லை, கோவமாக அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் அப்படி தான் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போது மேரேஜுக்கு 1 வீக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காலேஜ் போய்ட்டு ரிட்டர்ன் வரீங்க. நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் போல், ஸோ சாரி வியர் பண்ணிவிட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது சோஃபாவில் ஜெமன் உட்காந்துட்டு இருக்கான். நீங்கள் உள்ளே போயிட்டு அப்படியே கேஷுவலாக திரும்பும்போது அப்படியே அவன் உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, யாரா இது புதுசாக உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே தலையை குடிச்சிட்டு குடுன்னு ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. நீங்கள் அப்படியே போகிறத அவன் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் உங்கள்கிட்ட பேசலை, எதுவுமே சொல்லலை. அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ உங்கள் ரூம் டோரோட சவுண்டு கேட்டதும் உங்கள் அம்மா காஃபி கப் எடுத்துகிட்டு வந்து ஜெமன் கிட்ட கொடுத்துட்டு, ஒயின் வந்துட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணால் நீங்கள் அப்படியே பெட்டில் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய், ஜிமன் வந்திருக்காண்டி, வந்து பேசு அப்படின்றாங்க. வேலை எதுவும் பார்த்துட்டு போ அப்படின்றீங்க. டேய், அவகிட்ட ஏதாவது பேசுனா பேசுடா அப்படின்றாங்க இந்த பக்கமாக திரும்பிட்டு. இல்லைக்கா, வேணாம், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்ஸ்டேர் ஏறி போய்ட்றான். இப்போ இந்த வாய்ஸ் கேட்டதுமே உங்களுக்கு ஒரு தாட், ஓகே, நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, அவனுக்கு நம்மளை அந்த அளவுக்கு பிடிக்கல போல் இருக்கு. ஸோ அவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் மேரேஜ் பண்ணிக்கிறான். அப்போ கண்டிப்பாக வந்து நமக்குள்ளே எதுவும் இருக்காது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நம்ம அவன்கிட்ட டைம் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறீங்க. இப்போ 1 வீக் கேப் தான் இருக்குது அப்படின்றதுனால உங்களை காலேஜ் போக வேணான்னு சொல்லிடுறாங்க. ஸோ வீட்டில் தான் இருக்கீங்க. இப்போது நீங்களும் ஜெமினாவும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனாலும் ஜெமினா உங்களை கண்டுக்கிறதில்ல, நீங்களும் ஜெமினா கண்டுக்கிறதில்ல. ஒரு வேளை ஆக்சிடென்டலாக நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஜெமினா உங்களை கண்டுக்கவே மாட்றான், அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ ரொம்ப உங்களுக்கு தைரியம் ஆகிடுது. ஓகே, பையனுக்கு நம்ம மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அவன் பேச ட்ரை பண்ணல, பார்க்கல, எதுவுமே இல்லை, ஸோ நம்ம ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு தெனாவெட்டோடு சுற்றுறீங்க. ஸோ இப்போது மேரேஜ்க்கு அப்புறமா பார்த்துக்கலாம், அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து சம்டைம்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஜெமினா உங்களுக்கு வந்து டைம் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து ரொம்ப தைரியம் ஆகிடுது. ரொம்ப நம்பிக்கையோட சரி பரவாயில்லடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மேரேஜ்க்கும் ஒத்துக்கிட்டு இப்போது ரொம்ப கேஷுவல் ஆகிடுறீங்க. இப்போ உங்கள் அம்மா, பாட்டி, ரிலேஷன்ஸ் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, உங்களுக்கும் ஜெமினாவை பிடிச்சிருச்சு, அதனால நீங்கள் கேஷுவல் ஆகிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஹாப்பி, உங்களுக்கு ஒரு பக்கம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு ஃபீலு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓகேன்ற ஃபீலில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அன்றைக்கி மேரேஜும் நடக்குது, ரொம்ப நல்லபடியாக, ரொம்ப கிராண்டாக, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மேரேஜ் போகுது. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் மேரேஜ் எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருந்துருப்பீங்கள்ல, ஸோ அதை தாண்டிலும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான மேரேஜாக இருக்குது. ஸோ அந்த மேரேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான்,
உங்களுக்கு வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனாலும் அந்த மேரேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லாவே போகுது. ஸோ மேரேஜும் முடிச்சுட்டு, இப்போ அந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் முடிய போக, வீட்டுக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. நீங்க வீட்டுக்கு வரவே 7:30 கிட்ட ஆயிடுது. ஸோ வந்ததும் வீட்ல இருக்கிற ஒரு சில ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் இருக்கும்ல. இந்தியன் கல்ச்சர் படி இந்த கேம் விளையாடுறது, அண்ட் தென் இந்த பால் பழம் குடுக்குறது, இந்த மாதிரி நெறையா இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பண்றாங்க ஒண்ணு ஒண்ணா. நீங்களுமே ரொம்பலாம் அதுக்கு வந்து இது பண்ணல. கேம் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் விளையாடுறீங்க. ஜமுனானா ரொம்ப ஒரு மாதிரி கோல்டா, அவன் உர்ருன்னு அதே பிடிச்சி வச்சவன் மாரி இருக்கான். ஆனாலும் நீங்க சரி பரவால்ல, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா என்ன போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் நார்மலா தான் இருக்கீங்க. ஸோ எல்லாமே போக டின்னர்லாம் சாப்பிட வச்சுட்டு, ஜமுனாவ ரூம்க்கு அனுப்பி வச்சுட்டு உங்களையும் ரெடி ஆக்குறாங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கடா. நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எப்படியும் அங்க போய் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அப்படின்ற ஒரு ஃபீல்ல நீங்க ரொம்ப தைரியமா நிக்கிறீங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சாரியெல்லாம் வியர் பண்ணி விட்டு, ஜுவல்ஸ் அது இதெல்லாம் போட்டு, மேக்கப் போட்டு, ஹேர் ஸ்டைல்லாம் ரொம்ப பக்காவா பண்றாங்க. நீங்க ஒரு கோல்டன் கலர் சாரி போட்டிருக்கீங்க. அதுக்கேத்த மாதிரி நல்லா கோல்டு கலர் வந்து ஜுவல்ஸ் போட்டிருக்கீங்க. ரொம்ப அழகா, ரொம்ப ப்ரிட்டியா இருக்கீங்க. சாரியெல்லாம் நல்லா அழகா குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுட்டு, அண்ட் தென் ஹிப்பெல்லாம் நல்லா ரிவீல் ஆகுற மாரிலாம் கட்டி விடுறாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அங்க அந்த மனுஷனுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்ற மாரி தான் இருக்கான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கீங்க. இப்போ சுத்தி இருக்கிறவங்கலாம் கலாய்க்கிறாங்க. "பாருயா கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய பார்த்தோன்னே விழுந்துட்டா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் பரவால்ல. நான் எதையும் கண்டுக்க போறதில்ல அப்படின்ற மாரி தான் நீங்க இருக்கீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா தான் அங்க மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்குள்ளேயும் பெருசா பயம்லாம் இல்ல. ஸோ இப்படியே போகவே இப்போ உங்க கையில வந்து இந்த பால் எல்லாம் குடுத்து ரூம்க்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களுமே உள்ள போயிட்டு கேஷுவலா அந்த டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு, அப்படியே அந்த டம்ளர் கொண்டு ஜெவன் பக்கத்துல இருக்கிற டேபிள்ல வச்சுட்டு, உங்க பாட்டுக்கு போயிட்டு அந்த பக்கமா படுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் ஸ்டேஜ்ல நின்னுட்டே இருந்ததுனால ரொம்ப டயர்டா தான் இருக்கீங்க. ஸோ படுத்த ஒரு 10 நிமிஷத்துலயே கண் அப்படியே சொருக, இப்போ உங்க ஹிப்ல ஒரு வெட்டான ஹேண்ட் படுற ஃபீல் உங்களுக்கு. டக்குன்னு கண்ண ஓப்பன் பண்றீங்க. பார்த்தா ஜமுனாவோட ஹேண்டு செம்ம டைட்டா உங்க ஹிப்ல இருக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, ஹார்ட் பீட் அப்படியே பட பட படபடன்னு ரெய்ஸ் ஆக ஆரம்பிக்குது. வந்த தூக்கம் வந்த வழியே ஓடி போயிடுச்சு. அப்படியே திரும்பலான்னு நீங்க வரவும், பட்டுன்னு அவன் உங்களோட பேக் நெக்ல வந்துட்டு அப்படியே ப்ரீத் அவுட் பண்றான். அவ்வளோதான், உங்க உச்ச தலையிலேருந்து உள்ளக்கால் வரைக்கும் ஏதோ ஜிவ்வுன்னு இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப பொறுமையா அப்படியே லைட்டா அவங்க ஹெட்ட மட்டும் திருப்புறீங்க. உங்க க்ளோஸ்அப்ல ஒரு மார்க்கமா உங்கள பார்த்துட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஒரு மாரி பயமா இருக்கு. அப்படியே கல்ப் பண்ணிட்டு, இ இ இ என்ன அப்படின்றீங்க. இப்ப அவன் டபக்குன்னு உங்கள புரட்டி போட்டுட்டு, உங்க நெக்க ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அப்படியே ஒரு மாரி கிஸ் பண்றான். நீங்க ரொம்ப பட பட படபடன்னு ஆகுறீங்க. ஸோ உங்க நெக்குலயே அந்த ஹார்ட் பீட் வந்து நல்லா கேட்குது. ஸோ அவன் அப்படியே அத ஃபீல் பண்ணிட்டு, "என்னடி ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இப்படி அடிச்சுக்குது" அப்படிங்கிறான். உங்களுக்குன்னா அவனோட அந்த வாய்ஸ் கேட்கவே ரொம்ப பட பட படன்னு ஆகுது. இப்போ முடிக்காம விடமாட்டான் போலயே அப்படின்ற மாதிரி. அப் "இல்ல, இதெல்லாம் வேண்டாமே. ப்ளீஸ், நான் காலேஜ் காலேஜ் போகணும். இன்னும் ஸ்டடீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணல. அ நான் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம்" அப்படின்னு ரொம்ப தயங்கி தயங்கி பேசுறீங்க. நான் உன்ன காலேஜ் போ வேணான்னு சொல்லவே இல்லையே. போய்க்கோ. அ அ அது அதனால இ இப்போ இதெல்லாம் வேணாமே. எனக்கு வேணுமே. ப்ளீஸ். நான் வேணான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா, உன்னை இப்படி பார்த்தோன்னே ஏதோ பண்ணுது. எனக்கு இப்போவே வேணும். அப்படின்ட்டு அப்படியே உங்கள லிப் லாக் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறுது. ரொம்ப பயமா வேற இருக்குது. பட பட படபடன்னு அடிச்சுக்குது. நீங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு அவன புடிச்சு தள்ள ட்ரை பண்றீங்க. இப்போ ஹிப்ல இருந்த அந்த ஹேண்டு அப்படியே பொறுமையா மேல மூவ் ஆகுது. உங்க கை வச்சு அப்படியே புடிக்கிறீங்க. இப்போ உங்க கையும் சேர்ந்து மூவ் ஆகுது. பிகாஸ் அவன வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ ஹார்ட் பீட்டு ரொம்ப நல்லா அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனுக்கு ஒரு மாரி சிரிப்பு வருது. இப்போ அப்படியே கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க அப்படியே கண்ண இறுக்கமா மூடிட்டு படுத்துட்ருக்கீங்க. ரொம்ப பயந்து போயிட்டு, அவனுக்கு உங்கள பார்க்க பார்க்க ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே குனிஞ்சு பீட் ஆகுற இடத்துல அப்படியே கிஸ் வைக்கிறான்.
அந்த வெட்டான லிப்ஸு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல அப்படி படும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இப்படியே உங்களுக்கும் அவனுக்கும் அந்த அன்னைக்கு நைட்டு மைல்டா ஆரம்பிச்சு வைல்டா முடிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஒரு 8:00 போல ஜெமின் தான் ஃபர்ஸ்ட்டு எழுந்துக்கிறான். உங்கள பார்த்தா நல்லா பெட்ஷீட்ட இழுத்து சுருட்டி ஒரு குழந்த மாரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ரூம் விட்டு வெளிய போய் உட்கார்றான். ஸோ உங்க மம்மி வந்து காஃபி எடுத்துட்டு வந்து அவனுக்கு குடுக்குறாங்க. அவனும் வாங்கி அப்படியே சிப் பண்ணிட்டு ஃபோன வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஒரு மாரி ஓரமா நின்னுட்டு பார்த்துட்டு, "என்னடி இது எல்லா வீட்லயும் கல்யாணம் ஆனா மறுநாள் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்டு வெளிய வரும். இங்க என்னன்னா பையன் வந்து உட்காந்துருக்கான். அப்பன்னா பொண்ணு தான் நேத்து மெயின் லீடோ" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஜெமின் காதுலயும் விழுகுது. ஆனா அவன் ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனும் காமிச்சுக்கல. அவன் பாட்டுக்கு உட்காந்து சிப் பண்ணிட்டு இருக்கான் காஃபிய. இங்க இன்னுமே ஒரு 1 ஹவர் போகுது. 9:00 போல. இப்போ உங்க அம்மா தான் உங்கள எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வரவே, டக்குன்னு ஜெமின் அங்க வந்துட்டு, அம் "நான் அவள கூப்பிட்டு வரேன். நீ போ" அப்படின்னு சொல்றான். ஸோ அவங்களும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜெமின் அப்படியே உள்ள வர, "நீங்க இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்கீங்க." ரூம் டோர லாக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல வந்து உட்காந்துட்டு அவங்கள அப்படியே எழுப்புறான். "அம்மா எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே" அப்படின்னுட்டு அப்படியே புரண்டு படுக்கிறீங்க. "இப்ப நீ எழுந்துக்கல, அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஆயிடும்" அப்படின்றான். இப்போ படக்குன்னு எழுந்துக்கிறீங்க. டக்குன்னு பார்த்தா பெட்ஷீட் வந்து கீழ கிடக்குது. நீங்க அப்படியே எழுந்து உட்காந்துடுறீங்க. அவன் முன்னாடி நின்னுட்டுருக்கான். நீங்க எதுவும் போட்டுக்கல. சரி டப்புன்னு அத எடுத்து மறைச்சுக்கிறீங்க. அவன் சிரிக்கிறான். "அதான் நேத்தே எல்லாம் பார்த்துட்டேனே" அப்படின்ற மாதிரி நக்கலா. ஸோ நீங்க அப்படியே முறைக்கிறீங்க அவன பார்த்து. "போ போய் குளிச்சுட்டு வா. வீட்ல எல்லாரும் வெயிட் பண்றாங்க." ம் "போறேன். போய் சொல்லிடுறேன். என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா இறங்க போறீங்க. இப்போ ஜெமின் அப்படியே நின்னுட்டுருக்கவே, "இப்படியே நின்னா நான் எப்படி போறது?" "ம் போ. அதான் கால் இருக்குல்ல. உன்ன நான் புடிச்சா வச்சிருக்கேன்." அப் "திரும்பியாவது நில்லுங்க. நான் போறேன்" அப்படின்றீங்க. "அதெல்லாம் முடியாது. போ" அப்படிங்கிறான். "ஷூ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்ட ஃபுல்லா எடுத்து சுருட்டிக்கிட்டு அப்படியே அந்த பெட்ஷீட் வந்து ஒரு லைக் ஒரு ஸ்னோ பால் மாதிரி நல்லா பெருசா இருக்கு. ஸோ அத எடுத்துட்டு நீங்க அப்படியே போகவே ஒரு ஸ்னோ பால் வந்து உருண்டு போற மாரி தான் இருக்கு அவனுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க நின்னுட்டுருக்கான். நீங்க கடக்குன்னு உள்ள போயிட்டு பெட்ஷீட் தூக்கி வெளிய எறிஞ்சிடுறீங்க. இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டவல் வியர் பண்ணிட்டு வெளிய வரீங்க. அங்க ஜெமின் இல்ல. ஸோ டக்குன்னு வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வந்து வெளிய வரீங்க. இப்போ எல்லாரும் உங்கள பார்த்துட்டு அப்படியே, "ஓகே, ஓகே எல்லாம் நல்லபடியா தான் போகுது போல" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாரி காண்டாகுது. பிகாஸ் நேத்து அவ்ளோ நம்பிக்கையா போயிருந்திருப்பீங்க. அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ட்டு. பார்த்தா அவன் இப்படி பண்ணுவான்னு உங்களுக்கு ஐடியாவே இல்ல. ஸோ நேத்து இருந்த அந்த ஃபேஸுக்கும் இன்னைக்கு வந்து அப்படியே வந்து டவுன் ஆயிட்டிருக்கு. அவங்கலாம் எப்படி நெனச்சுக்கிறாங்கன்னா, ரொம்ப வந்து டயர்டு போல் இருக்கு. அதான் புள்ள இப்படி இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் உங்கள வச்சு கலாய்க்கிறாங்க. உங்களுக்குன்னா அங்க கோவத்துக்கு மேல கோவம் ஆயிட்டிருக்கு. உங்க அம்மாவ பார்த்து பார்த்து முறைக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் அம்மா தானே. அவங்க மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க உங்கள பார்த்து பார்த்து ஒரு மாரி சிரிக்கிறாங்க. பிகாஸ் நேத்து வந்து எப்படின்னா ரொம்ப வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவங்க அப்படியே ஆப்போசிட் ஆயிட்டு எல்லாத்துக்கும் ஓகே நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி நீங்க மாறியிருப்பீங்க இல்லையா? ஸோ அத வந்து யோசிச்சுட்டு பார்த்தோனே அவளுக்கு புடிச்சு போச்சு அப்படின்ற மாரி அவங்க வேற மாரி யோசிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு மாரி நல்லா போகுது எல்லாருக்குமே உங்கள தவிர. ஸோ அந்த அன்னைக்குமே எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு டைம் நெருங்குது. உங்களுக்குன்னா கதுக்கு கதுக்குன்னு இருக்கு. "ஐய்யய்யோ! ஐய்யய்யோ!" அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அன்னைக்குமே உங்கள கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணி விடுறாங்க. பட் இன்னைக்கு வந்து நீங்க எப்படின்னா, அந்த ஹிப் சைடெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. "என்னடி நேத்து அவ்ளோ வந்து இது பண்ணிட்டு போன, இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலாய்ச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஒரு மாரி காண்டுல நிக்கிறீங்க. உங்களால சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இப்போ உங்கள அனுப்பி வைக்கிறாங்க. "நான் போமாட்டேன்" அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு மனசுக்குள்ளார. பட் வெளிய சொல்ல முடியல. அப்படியே தயங்கிட்டே உள்ள போறீங்க. அவ அங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே கல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அவன் கேஷுவலா கால் நீட்டி உட்காந்துட்டு மொபைல ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். இப்போ உங்களுக்கு என்னன்னா, பெட்ல வந்து படுத்தா தானே நீ டிஸ்டர்ப் பண்ணுவ. நான் சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சோஃபால போய் உட்கார்றீங்க. அவன் அப்படியே லைட்டா ஐஸ மட்டும் ரெய்ஸ் பண்ணி உங்கள பார்க்குறான். நீங்க ஆனா அவன பார்க்கல. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்க உட்காந்துட்டே இருக்கவே, லைட் ஆஃப் பண்ணிடுறான். "அப்பா! எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அப்படியே அவங்க கால தூக்கி பெட்ல வச்சுட்டு சாரி சோஃபால வச்சுட்டு அப்படியே படுக்க போகவே கரெக்ட்டா அவன் லேப்ல தான் படுக்குறீங்க. கருக்குன்னு இருக்குது. எழுந்துக்க போக டக்குன்னு அவங்க ஷோல்டர பிடிச்சு அப்படியே அமுக்கிடுறா. நீங்க அப்படியே அவங்க மடியில நல்லா படுத்துடுறீங்க. ரொம்ப ஒரு மாரி படபடன்னு ஆகுது.
ஸோ அப்படியே அவன் ஃபிங்கர்ஸ் உங்களோட ஃபோர்ஹெட்டு, தென் நோஸு, லிப்ஸ்ன்னு அப்படியே ப்ளே ஆகுது. நீங்க அப்படியே ஒரு மாரி பயந்து பயந்து கல்ப் பண்றீங்க. ஸோ கரெக்ட்டா நீங்க கல்ப் பண்ணும்போது, அவனோட ஃபிங்கர் உங்களோட த்ரோட்ல இருக்கு. ஸோ ஒரு மாதிரி அழகா இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் ஒரு மாரி ரசிக்கிறான். கரெக்ட்டா அந்த இருட்டுலயும் கரெக்ட்டா எல்லாத்தையும் டச் பண்ணவே, உங்களுக்கு ஒரு மாதிரி எப்பிட்றா உனக்கு மட்டும் அதெல்லாம் தெரியுது? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க எவ்வளோ தடுத்தாலும் நோ யூஸ். ஸோ அப்படியே போகவே, இப்ப டக்குன்னு உங்கள குனிஞ்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாரி திணர்றீங்க. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டு அவனோட ஒரு ஹேண்டு உங்க கீழ இருக்கிற ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத அப்படியே ஒரு உருவி கீழ போட்டுருது. ஸோ இப்போ வந்து அப்படியே கொசமொசன்னு கீழ எல்லாம் சாரியா கிடக்கவே, மேல ஷோல்டர்ல உங்களோட ப்ளீட்ஸ் இருக்கு. அந்த ஒரு ப்ளீட்ஸ் மட்டும் இருக்கு. இப்போ அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அதையுமே அவித்து அப்படியே கீழ தூக்கி போட்டுர்றான். ஸோ இப்போ இன்ஸ்கர்ட் அண்ட் மேல வந்து அந்த ப்ளவுஸோட அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. வேணான்ட்டு அவ்வளோ பயப்படுறீங்க. இன்னைக்குமே உங்க ஹார்ட் பீட் அப்படியே பட பட படன்னு அடிச்சுக்குது. ஸோ மறுபடியுமே குனிஞ்சு அப்படியே கொஞ்சம் லைட்டா எம்பி அந்த ஹார்ட் பீட் ஆகுற இடத்துல லைட்டா கிஸ் பண்றான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு அந்த கிஸ்ஸு. அப்படியே நீங்க பொறுமையா ஒரு மாதிரி பார்க்குறீங்க. வெளிச்சமே இல்ல. டார்க்கா இருக்கு. அடுத்து அவன் என்ன மூவ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல டப்புன்னு உங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறான். "ப்ளீஸ், ப்ளீஸ் எதுவும் வேணாம். எனக்கு பயமா இருக்கு. ம் எனக்கு இன்னும் பெயினா தான் இருக்கு. ப்ளீஸ் வேணாமே" அப்படின்ட்டு அவன் ஷோல்டர பிடிச்சிட்டு பொறுமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் எதுவுமே கேட்டுக்காத மாதிரி அப்படியே உங்கள பெட்ல தூக்கிட்டு வந்து பொத்துன்னு போடுறான். "ப்ளீஸ், ப்ளீஸ் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, இப்போ கடகடன்னு அவனோட வேலை ஆரம்பிக்குது. ஸோ ஒரு மாதிரி இன்னைக்குமே மைல்டா ஸ்டார்ட் ஆகி வைல்டா போகுது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் டேவும் ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் போல் ஓடுது. இந்த 1 வீக்குமே தரமா இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க மார்னிங் பார்க்குற ரெஜிமென்ட்க்கும், நைட்டு பார்க்குற ரெஜிமென்ட்க்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு. பிகாஸ் மார்னிங் நீங்க அவன் பக்கத்துலேயே இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டான். பேசக்கூட மாட்டான். ஏதாவது ஒண்ணு வேணும்னா கூட கேட்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி யாரோன்ற மாதிரி இருக்கிறவன், நைட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்கள விட்டு நகலவே மாட்டான். அவ்வளோ ஒட்டி பிடிச்சி போய் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ நைட் ஃபுல்லாவுமே அப்படியே இறுக பிடிச்சி தான் உங்கள படுத்துட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு ஒன்றும் புரியல. பிடிக்கலன்ற மாதிரி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எல்லாமே நடந்துச்சு. மார்னிங்கும் அப்படி தான் இருக்கான். ஆனா நைட்டு மட்டும் ஏன் இதெல்லாம் பண்றான்? அப்படின்ற மாரி ரொம்ப குழம்புறீங்க, யோசிக்கிறீங்க. அவன்கிட்டயே கேட்டுடலாமா அப்படின்லாம் தோணுது. ஆனாலும் ஒரு பயம். அவன பார்த்தாலே உங்களுக்கு நடுங்குது. அவனுமே உங்ககிட்ட பேசுறதில்ல. ஸோ என்னடா இது நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சே! நம்ம அம்மா நம்மள கிணத்துல தள்ளி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த டேயோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு, இப்போ உங்க ட்ரெஸ் எல்லாம் அம்மா, தென் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் சேர்ந்து பேக் பண்றாங்க. நீங்க அப்படியே ரூம்குள்ள வந்து பார்க்குறீங்க. அம் "அம்மா, என்ன பண்ணிட்டுருக்க?" "ம். என்ன? இங்கேயே இருந்துடலான்னு ஐடியாவா?" அப்படின்றாங்க. "அ அதுக்கு இப்ப எங்க என்ன கடத்த போறீங்க?" "ம். சரிதான். அப்புறம் இங்கேயே இருந்துட்டா, அவன் வேலை எங்கேருந்து போய் பார்க்குறது? அவன் போவேணாமா ஊருக்கு?" "அது ஓகே. அவங்க போறாங்கன்னா, என் ட்ரெஸ் எதுக்கு பேக் பண்ற?" "ம். அது சரி. உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? கல்யாணம் பண்ணது எதுக்கு? உன்னை இங்க வச்சுக்கிட்டு அவன அங்க அனுப்பி வைக்கிறதுக்கா?" "அ அப்போ நான் நான் ஊருக்கு போறேனா?" "ஐயோ! உன்னைய வச்சுக்கிட்டு அவன் எப்படி குப்பை கொட்ட போறான்னு தெரியலடி." பாத்தியா? உனக்கே பிடிக்கல. பேசாம டிவோர்ஸ் பண்ணி விட்டுறேன்." எடு செருப்ப நாயே! கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள டிவோர்ஸ்ன்னு. பல்ல உடைச்சிருவேன். போய் கிளம்புற வழிய பாரு அப்படின்றாங்க. இப்ப நீங்க அப்படியே சோகமா மூஞ்சி வச்சுட்டு, அப்படியே வெளிய போய் உட்காந்துடுறீங்க. ஒரு மாதிரி இருக்கு உங்களுக்கு. இந்த வீட்டிலேருந்து போணுமா அப்படின்னு சொல்லிட்டு, தெரியாத ஒரு இடத்துக்கு போறோமே! இப்ப எங்க கூட்டிட்டு போறான்னு கூட தெரியாதே! அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாரி அழுகையா வருது. ஸோ அப்படியே டவுன் ஆயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள எதிர்த்தாப்புல உட்காந்து பார்க்குறான். நீங்க அப்படியே டவுனா உட்காந்துட்ருக்கீங்க. ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் டியர்ஸா ஆகி, அவன் எதுவுமே சொல்ல கிடையாது. இப்ப அப்படியே எந்திரிச்சு ரூம்குள்ள போயிடுறான். கொஞ்ச நேரத்தில பேக்கிங்லாம் முடிஞ்சிருது. ஸோ எல்லா லக்கேஜும் வெளிய வருது. உங்களுக்குனா அழுகாச்சியா வருது. இப்போ உள்ள போய் நீங்களும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளிய வரீங்க. தென் கொஞ்ச நேரத்தில அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கார்ல ஏத்திட்டு, உங்களையும் வெளிய வந்து கூப்பிடுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஐடியாவே இல்ல. அடுத்து அவன் கூட எங்க போக போறோம்? என்ன நடக்க போகுது? எதுவுமே உங்களுக்கு தெரியாது.
ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பயம், தென் இந்த இடத்த விட்டுட்டு போறோம் அப்படின்ற ஒரு மிஸ்ஸிங் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழுக வருது. அப்படியே ஏங்கி ஏங்கி அழுதுட்டு நின்னுட்ருக்கீங்க. உங்க அம்மாவுக்கும், உங்க பாட்டிக்கும் ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. கூடவே இருந்துட்டு இப்போ போறா அப்படின்ட்டு. இருந்தாலும் ஹாப்பியா இருப்ப அப்படின்லாம் பிளஸ் பண்ணிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. பட் அவங்க மேல உங்களுக்கு ஒரு கோவம். உங்களால தானே நான் போறேன், உங்களால தானே போறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஜெமன் வந்து உங்க கூடலாம் நிக்கல. அப்படியே போயிட்டு கார்ல உட்காந்துடுறான். ஸோ எல்லாருக்குமே என்ன தோணுதுன்னா, ஓகே அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, பரவால்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள கூட்டிட்டு போய் கார்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. நீங்க அப்படியே ஜன்னல் பக்கமா திரும்பிட்டு ஒரு மாதிரி அழுது ஏங்கி ஏங்கி கண்ணெல்லாம் வழிஞ்சுக்கிட்டே போறீங்க. இப்போ கார் வந்து அப்படியே கேட்டுக்கு வெளிய போற வரைக்குமே நீங்க அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாரும் அப்படியே நின்னுட்ருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு இந்த மொமெண்ட்டு. ஸோ நீங்க அப்படியே போயாச்சு. இப்போ அப்படியே திரும்பி உள்ள உட்காந்துட்டு ஒரு மாரி ஏங்கி ஏங்கி ஒரு மாரி கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே லைட்டா திரும்பி ஜிமின பார்க்குறீங்க. அவனா அந்த பக்கம் ஜன்னல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவனோட பேக் சைடு தான் உங்களுக்கு தெரியுது. கல் மனசுக்காரன் எப்படி உட்காந்துருக்கான் பாரு. இங்க ஒருத்தன் அழுதுட்டு வரா. ஒரு ஆறுதலுக்காகவாது அழுவாதன்னு சொல்றானா? இவன் கூடலாம் எப்படி தான் குப்பை கொட்ட போறனோ? எங்க அம்மா சொன்ன மாதிரி போச்சு. என் லைஃபே போச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இப்படி தான் இருக்கும் போல. அப்படின்னு நீங்க பாட்டுக்கு வாய்க்குள்ளேயே முணு 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 முணுன்னு திட்டிட்டு, தென் ஒரு மாரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போகவே அப்படியே உங்க அழுகைலாம் ஸ்டாப் ஆகுது. தென் ஏர்போர்ட்டும் வரீங்க. அங்க போயிட்டு ஃப்ளைட் ஏறி லேண்ட் ஆகுறீங்க. ஸோ அங்க போயிட்டு நீங்க வெளிய போய் பார்க்குறீங்க. டோட்டலி வேற மாதிரி இருக்கு. இப்ப ஜெமின் அப்படியே ஒரு கையில உங்க கைய புடிச்சுட்டு, இன்னொரு கையில லக்கேஜ் எடுத்துட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்கான். நீங்க அப்படியே அவன் பின்னாடி குழந்த மாரி போயிட்டுருக்கீங்க. சுத்தி சுத்தி பார்த்துட்டு, ரொம்ப ஒரு மாதிரி எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்ப அங்க கார் வருது. ஸோ அந்த கார்ல உங்கள ஏற சொல்றான். நீங்களும் ஏறி உட்கார்றீங்க. வெளிய வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. ரொம்ப 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 அழகா இருக்கு அந்த இடம்லாம். பில்டிங்ஸ்லாம் அவ்ளோ கிரியேட்டிவா அண்ட் தென் அவ்ளோ அழகா இருக்கு பார்க்கவே. நீங்க அவ்ளோ பிரமிப்பா அதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்ப நேத்து அழுதுட்டு வந்த அவங்களுக்கும், இன்னைக்கு உட்காந்து அப்படியே வியப்பா பார்த்துட்டு வரவங்களுக்கும் அவ்ளோ டிஃப்ரென்ஸு. ஜமீன் அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க எல்லாத்தையும் ரொம்ப அட்மையர் ஆயி பார்த்துட்டு வரவே அவனுக்கு ஒரு லைட்டா சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டே அப்படியே பார்த்துட்டுருக்கான் அவங்கள ஒரு மாரி ரசிச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் போக அப்படியே வந்து லைட்டா ஃபாரஸ்ட் ஏரியா மாரி வந்து அதெல்லாம் கிராஸ் ஆகி தென் ஒரு பெரிய சிட்டிக்குள்ள என்டர் ஆகுது. ஒரு லாங் ட்ராவல் தான். ஸோ அப்படியே போகவே இப்போ ஒரு பெரிய கேட்குள்ள கார் போகுது. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப பெருசா இருக்கு வீடு. அழகா இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு மெய்ட கூப்பிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வர சொல்லிட்டு, இப்ப அவங்க கைய பிடிச்சுட்டு அப்படியே உள்ள கூட்டிட்டு போறான். நீங்க அப்படியே அவன் பின்னாடியே போறீங்க. 2 பேரும் சேர்ந்து ஹாலுக்குள்ள அப்படியே ஒண்ணா என்டர் ஆகுறீங்க. ஒரு மாரி அழகா. ஸோ உள்ள போகவே அங்க ஹால் வந்து நல்லா பெருசா, நீட்டா, கிளீனா இருக்கு. ஒரு மைல்டு சாண்டல் கலர்ல இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. ஹாலோட சென்டர் பிளேஸ்ல பிளாக் கலர்ல ஒரு பெரிய சோஃபா செட் இருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி அட்ராக்டிவா இருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே வரீங்க உள்ள. அது வந்து கொஞ்சம் பெரிய ஹால் அப்படிங்கிறனால அங்கங்கே ஃப்ளவர் வாஷஸ், தென் ஒரு மாதிரி அட்ராக்டிவான திங்ஸஸ்லாம் நிறையா இருக்குது. ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் அவ்வளோ பார்க்குறீங்க. நிறைய யூனிக்காக இருக்குது. ஒவ்வொன்றையுமே நீங்கள் அவ்வளோ ரசித்து பார்க்குறீங்க. ஸோ ஒரு வீடை இவ்வளோ அழகாக வந்து பார்க்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் எந்த அளவுக்கு அட்மையர் பண்ணுறீங்க அப்படின்றத. ஸோ ஒன்று ஒன்றதையாக அப்படியே கடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு, போதும் போதும் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அப்ஸ்டேர் போகிறான். அப் எங்கே எங்கே போகிறீங்க பாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். மேலே போன உடனே ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே அப்படியே கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடா இது எடுத்த உடனே ரூமுக்கு வரானே ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வயிறெல்லாம் கலங்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, இதுதான் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறீங்க. ஸோ போகவே ஹால் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு மாதிரி மாஸ்டர் பீஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பெட்டு, தென் அங்கங்கே வந்து நிறைய திங்ஸஸ் பார்க்குறீங்க. ஹாலில் எப்படி வந்து ஷோகேஸ் திங்ஸ் அவ்வளோ இருந்துச்சோ அதை மாதிரி ரூமில் இன்னும் யூனிக்காக இருக்குது. நிறைய திங்ஸஸ் பார்க்குறீங்க. இதெல்லாம் என்னதுடா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கான். ஏன் அங்கேருந்து நகர்ந்து வந்தால் ஒரு பெரிய புக் ஷெல்ஃப் இருக்குது. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஒரு சில புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணை உறுத்துது. கடகடன்னு அதுக்கிட்ட போயிட்டு அந்த புக்கெல்லாம் எடுத்து பார்க்குறீங்க.
அத எடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான புக்ஸ், அதாவது நீங்க ரொம்ப விரும்பி படிக்கக்கூடிய புக்ஸ், அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச ஆத்தரோட புக்ஸ், நீங்க என்ன கேட்டகரியில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா படிப்பீங்களோ, அந்த மாரி புக்ஸா அங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு அப்படியே ஒரு மாரி ரொம்ப ஆச்சரியமா, "இந்த புக் இருக்கா? இந்த புக் இருக்கா?" அப்படின்ற மாரி ஒரு எக்ஸைட்மென்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு அத புரட்டிட்டு, "ஹ ஹே! இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னுட்டு ஒரு ஆச்சரியத்தில, ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்றீங்க. ஸோ அவன் அப்படியே எழுந்து வந்துட்டு, உங்க பின்னாடி அப்படியே பேக்கப் பண்றான். இப்போ ஒரு மாரி ஆகுது உங்களுக்கு. நீங்க அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ டக்குனு அப்படியே குனிஞ்சு உங்களோட ஹேர் அப்படியே எடுத்து விட்டுட்டு, உங்க நெக்கு கிட்ட வந்து அப்படியே ப்ரீத் பண்றான். ஸோ ஒரு மாதிரி கூசுது உங்களுக்கு. நீங்க அப்படியே நெளியிறீங்க. அப்படின்னு நெக்கில கிஸ் பண்றான். நீங்க அவ்வளோதான். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிக்குது. ஸோ அப்படியே அந்த புக்க கீழ போடுறீங்க. "ஏன்டி?" அப்படிங்கிறான். சரி நீங்க அப்படியே குனிஞ்சு அந்த புக்க எடுத்துட்டு, "அ தெ தெரியாம விழுந்துருச்சு." அப்படின்ட்டு டக்குனு அந்த புக் ஷெல்ஃப்ல வச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்து போக ட்ரை பண்றீங்க. டக்குனு உங்கள பிடிச்சு இழுக்குறான். நீங்க அப்படியே சுருண்டு அவன் மேல வந்து விழுகுறீங்க. அவன் இழுத்த இழுப்புக்கு நீங்க டக்குனு ஃபோர்ஸா போய் அவன் மேல மோதியிருப்பீங்க. ஸோ உங்கள நல்லா ஃபீல் பண்ணியிருப்பான். அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் ஒரு மாரி மார்க்கமா மாறுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு, படபடன்னு அடிக்குது. இப்போது நீங்க ஒரு நார்மல் சுடி தான் வியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவனோட 2 ஹேண்டுமே அவங்களோட டாப்குள்ள வருது. உங்க ஹிப்ப அப்படியே கிரிப் பண்றான். நீங்க விலகி போக ட்ரை பண்ணவே, இப்போ மறுபடியும் அந்த ஹிப்ப புடிச்சிட்டு டக்குன்னு இழுக்குறான். நீங்க மறுபடியும் வந்து இடிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு உங்கள ஒரு மாரி ஒரு லைட்டா ஒரு மாரி ஒன் சைடா சிரிப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிரிச்சுட்டு உங்கள பார்க்குறான். "என்ன பண்றீங்க? விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை எடுக்க ட்ரை பண்ணவே, "ஹே! நல்லா இருக்குடி." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெடிக்க வைக்கிறான். இப்ப அவன் பேசுறத வச்சே உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. எப்படியா இருந்தாலும் அவன் அதுதான் பண்ண போறான். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ சைலண்ட்டா ஆயிடுறீங்க. இப்ப அவன் அப்படியே உங்கள வந்து கிஸ் பண்ணிட்டு, தென் அப்படியே அவங்கள லெஃப்ட் பண்ணி பெட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். ஒரு 1 ஹவர் கேப்பு. இப்ப நீங்க அப்படியே லைட் ஆயிட்டுருக்கீங்க. அவன் அந்த பக்கமா படுத்துட்ருக்கான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனசுக்கு ஏதோ தோணுது. கஷ்டமா இருக்கு. கண்ணீர் வருது. என்ன இவன் இதுக்கு மட்டும் தான் நம்மள யூஸ் பண்றான் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இப்ப ஜிமின் உங்க மேல ஹேண்ட் போட்டுட்டு, அந்த பக்கமா திரும்பி ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே குப்புறக்கா படுத்து தூங்கிடுறான். ஸோ உங்களுக்குமே ட்ராவல் டயர்ட் அண்ட் தென் இந்த டயர்ட் வேற. ஸோ நீங்களுமே கண்ண மூடி அப்படியே தூங்கிடுறீங்க. ஒரு 2 ஹார்ஸ் கிட்டக்க அப்படியே போகவே, ஆஃப்டர்நூன் போல நீங்க கண்ணு முழிக்கிறீங்க. பார்த்தா பக்கத்துல ஜிமின் இல்ல. ஸோ நீங்க பொறுமையா எழுந்திரிச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழ வரீங்க. அங்க 2 மெய்ட்ஸ் வந்து உங்களுக்கு குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து லைட்டா பேச்சு குடுக்குறீங்க. பட் உங்களுக்கு கொரியன் தெரியாது, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ இங்கிலீஷ்லயே ஓரளவு கான்வர்சேஷன பில்ட் பண்றீங்க. ஓரளவு போகுது நல்லபடியா. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கவே அவங்க குக் பண்ணியும் தராங்க. அண்ட் தென் நீங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரூமுக்கு போறீங்க. உங்களுக்கு புடிச்ச புக்ஸ் தான் அங்க நெறைய இருக்குதே. ஸோ அத எடுத்து புரட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மைண்ட் இன்னொரு பக்கம் நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சு போயிடுமா? அப்படிலாம் யோசிக்க தோணுது. ஸோ ஒரு மாரி அப்செட் ஆகுது. அங்க உங்க வீட்ல இருந்த அந்த லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ என்னமோ தெரியல, ஒரு மாரி மிஸ்ஸிங் ஆகுது. இப்ப அப்படியே அந்த புக்ஸ் படிச்சுட்டே அப்படியே உட்காந்துட்டு தூங்கிடுறீங்க. தென் இப்படியே உங்க டேஸ் ஒரு 10 டூ 15 டேஸ் ஓடுது. டெய்லியுமே ஜிமன் வந்து நைட்டு வீட்டுக்கு வருவான். தென் உங்க கூட இருப்பான். மார்னிங் வந்து எந்திரிச்சு போயிடுவான். இப்படியே தான் போயிட்டுருக்கு. 2 பேரும் பேசிக்க கிடையாது. ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஒரு மாரி சைலண்ட்டா தான் போகுது. உங்களுக்கு ஒரு மாரி வீட்ட மிஸ் பண்ற அளவுக்கு போகுது. லைக் அங்கேயும் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்க்குன்னு யாருமே பக்கத்துல கிடையாது. அந்த மெய்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப உங்க கூட ஒட்டல. நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எதனா ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். அதாவது என்னன்னா என்ன அந்த மாரி தான் பேசுவாங்க. ரொம்ப ஒட்ட முடியாதுல்ல ஒரு மெய்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் டிவி பார்க்கவும் பிடிக்கல, மியூசிக்ஸ் கேட்கவும் பிடிக்கல, ரொம்ப நேரம் புக்ஸ் படிக்கவும் முடியல, மொபைலும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. என்னதான் எல்லாமே இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டட் வரமாட்டேங்குது. ஸோ அப்படியே போகவே ஒரு நாள் ஈவினிங்கா நீங்க டெர்ரஸ்ல நின்னுட்ருக்கீங்க. ரொம்ப மனசே வெறுத்து போன மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கு. இதுக்கப்புறம் அவ்வளோதான்ல. நம்ம லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. இப்படியே தான் போக போகுது. அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு குழந்த பொறக்கும். அந்த குழந்த பின்னாடி போயிட்டா அப்படியே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அப்படின்னு எல்லாம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஒரு விரக்தி வந்துருது. அப்படியே நின்னுட்ருக்கீங்க ஈவினிங்கா. இப்போ ஜிமின் சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறான்.
இப்போ உங்கள ரூம்ல போய் தேடுறான், நீங்க இல்ல. ஸோ ஹால்ல வந்து பார்க்குறான், அங்கேயும் இல்ல. கார்டன் போய் பார்க்குறான், அங்கேயும் இல்ல. ஸோ வீடு ஃபுல்லா ஜல்லட போட்டு தேடுறான், நீங்க இல்லன்னதும் அவனுக்கு ஒரு மாரி படபடன்னு ஆகுது. என்னாச்சு? எங்க போன? ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு, கிச்சன் போயிட்டு மேட் கிட்ட கேட்குறான். அவங்க டெர்ரஸ்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ குடு குடு குடுன்னு ஓடி வரான் மேல. நீங்க அந்த பக்கமா திரும்பி ஒரு மாதிரியா நின்னுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள பார்த்தது தான் அவனுக்கு நிம்மதியாகுது. திடீர்னு உங்கள எங்க போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு மிஸ்ஸிங் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த வேகத்தில அப்படியே குடு குடுன்னு வந்துட்டு உங்கள பேக் சைட்லேருந்து ஹக் பண்றான். அவன் கை பட்டதுமே உங்களுக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. ஸோ பிடிச்சு அப்படியே தள்ளி விட்டுர்றீங்க. ஆல்ரெடி ஒரு மாரி விரக்தியில நின்னுட்டுருப்பீங்க. ஸோ தள்ளி விடுறீங்க. அவன் அப்படியே உங்கள ஒரு மாதிரியா பார்க்குறான். நீங்க அப்படியே கோவத்தில மொறச்சிட்டு கீழ போகுறதுக்காக நடக்குறீங்க. அவன் டக்குனு உங்க கைய பிடிக்கிறான். விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதர்றீங்க. ஏய் வயன் என்ன? என்னண்ணா? என்ன? இப்ப என்ன? ஆ இது வேணுமா? நான் வேணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி கிட்ட வரீங்க. நீங்க பேசுறதே அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு என்ன? உங்க பாட்டுக்கு புடிச்சு என்ன வீட்டுக்குள்ள போட்டுட்டு, நீங்க பாட்டு போயிடுறீங்க. எப்படி இருக்கு தெரியுமா? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆ அங்கேருந்து கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு போட்டு வச்சிருக்கீங்க. அதுக்கு மட்டும் தான் நான் வேணும்னா, அப்புறம் அந்த மாதிரி எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள தேடிக்க வேண்டியது தானே. என்ன எதுக்கு இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா அவன கேட்குறீங்க ஒரு தைரியத்துல. இப்ப நீங்க இந்த வேர்ட் கேட்டதுமே அவனுக்கு அவ்ளோ டென்ஷன் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் சிவக்குது. இப்ப எப்படியோ உங்க ஜா லைன்ஸ டைட்டா புடிக்கிறான். நீங்க அடிச்சப்பவே அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி புடிச்சதும் ரொம்ப வலிக்குது உங்களுக்கு. என்னடி? ஆ வாய் இருக்குன்றதுக்காக உன் இஷ்டத்துக்கு பேசுவியா? வலிக்குது விடுங்க. ப்ளீஸ் வலிக்குது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி கடற்கரைன்னு கீழே இழுத்துட்டு போயிடுறான். உங்களுக்குனா ரொம்ப பயமாக இருக்குது. அண்ட் தென் ஒரு மாதிரி பெயின் ஆகிடுச்சு அவன் பிடிச்சதே. ஸோ டப்புன்னு ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு அப்படியே உங்கள் கீழே செம்ம வைல்டாக இருக்கான். லைக் ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ ரொம்ப முடியல அவங்களுக்கு. அப்படியே கத்துறீங்க கதறீங்க. பட் நோ யூஸ். ரொம்ப வைல்டாக இருக்கு. ஸோ அப்படியே போகவே இப்போது ஒரு 1½ ஹவர் போயிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு படுத்துட்ருக்கீங்க. சுத்தமாக உங்களுக்கு முடியலை. அப்படியே கண்ணீரெல்லாம் வலிஞ்சு வற்றி போச்சு. ரொம்ப முடியாமல் அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சு படுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு அவன் படுக்கிறான். உங்களுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்மளால் இதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாதுல்ல அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகிடுது. ஸோ ரொம்ப உடஞ்சி போயிடுறீங்க. இப்போ அப்படியே கண்ணை மூடுறீங்க. ஒரு 1 ஹவர் கிட்ட அப்படியே தூங்குறீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை எழுப்புறான். நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. ஃபுட் பிளேட்டோட நின்றுட்டுருக்கான். எழுந்து உட்கார் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முடியாமல் அப்படி புரண்டு படுத்துட்டு எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹெட்டை ஆட்டுறீங்க. எழுந்து உட்காருன்னு சொன்னேன். அவ்வளோதான். அந்த வார்த்தை கேட்டதும் நீங்கள் அப்படியே முடியாமல் அப்படியே ஒரு கழிச்சு எழுந்து உட்காந்துடுறீங்க. ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் அவன் உட்காந்துட்டு ஊட்டி விடுறான். என்னடா இவன் புதுசாலாம் பண்ணுறானே அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. சாப்பிடு. அப்போ நீங்கள் அப்படியே வாயை திறக்கிறீங்க. ஸோ அவன் ஊட்டி விடுறான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு உங்கள் வாயெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போவுமே நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணி தான் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அவன் வரான். அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி நடுங்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணானா அவ்வளோதான், சத்தியமாக செத்து போயிடும். அந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. செம்ம பெயினி. ஸோ இப்போ அப்படியே பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு உங்களை அப்படியே சரித்து அவனோட ஹேண்டில் வந்து சாய்ச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஸோ லைக் அவனோட ஆர்மில் வந்து நீங்கள் படுத்துட்ருக்கீங்க இப்போது. அப்படியே கொஞ்சம் எம்பி வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு சாரி அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. ஆனால் ஒன்று, இனிமேல் இந்த மாதிரி பேசினேன் அப்புறம் அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு என்னடா இவன் புதுசாக நடந்துக்கிறான், நான் என்ன இல்லாதையா சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவனை ஒரு மாதிரி யோசிச்சுட்டே பார்க்குறீங்க. தூங்கு அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அவன் எதுவுமே செய்ய கிடையாது. உங்களை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கவே அவனோட ஆர்மில் தான் இன்னுமே படுத்துட்ருக்கீங்க. அவனுமே அப்படியே தான் தூங்கிட்டு இருந்திருப்பான்.
ஸோ அப்படியே பார்க்குறீங்க. தூங்கும்போது அவ்ளோ அழகா இருக்கான். லைக் ஒரு பேபி மாதிரி. ஸோ தூங்குறப்பலாம் நல்லா தான்டா இருக்க. முழிச்சா இருந்தா தான் டேஞ்சரஸா இருக்கு. அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே எழுந்து போய் ஃப்ரெஷ் அப் ஆகலாம் அப்படின்ட்டு அவன விட்டு நகர்ந்து போறீங்க. டக்குனு உங்கள பிடிச்சு இழுத்து செஸ்ட்ல சாய்ச்சுக்கிறான். அப் ம் விடுங்க. நான் நான் ஃப்ரெஷ் அப் ஆக போணும். ம். போய்க்கலாம். தூங்கு. அப்படின்றான். அப் இல்ல. எனக்கு தூக்கம் வரல. பரவால்ல. படு. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே இழுத்து இன்னும் டைட்டா அப்படியே புடிச்சுக்கிறான். ஸோ நீங்களுமே அவன் செஸ்ட்ல படுத்துக்கிறீங்க. அவனோட ஹார்ட் பீட் அப்படியே ஃபீல் பண்றீங்க. லைக் அது ஒரு மாரி நல்லா இருக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அத நல்லா காது வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு சாஃப்ட்டான ஒரு மைல்டான அந்த ஹார்ட் பீட் வந்து அப்படியே பம்ப் ஆயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு உங்களுக்கு. அப்படியே காது வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் இப்படியே போகவே உங்களையே மறந்து நீங்க தூங்கி இருந்திருப்பீங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா நீங்க அப்படியே கண்ணு முழிக்கிறீங்க. இப்பவும் அப்படியே தான் படுத்துட்ருக்கீங்க. சரி ஓகே இப்போவாது எழுந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா எழுந்துக்கவே டக்குன்னு என்ன புடிச்சு படுக்க வச்சுட்டு, "எங்க தாண்டி போற? படுத்து தூங்கு." அ அ ஆனா எனக்கு தூக்கம் வரலையே! இப்ப அவன் ஐஸ ஓப்பன் பண்றான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்றான். ஸோ நீங்களும் கடகடன்னு இறங்கி போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தென் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளிய வரீங்க. இப்போ அவனுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனும் ஃப்ரெஷ் அப் ஆக போயிடுறான். நீங்க கீழ போயிடுறீங்க. ஸோ மேட்ஸ் கூட நின்னுட்டு சும்மா பேசிட்டு இருக்கீங்க. அவங்க குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறீங்க. பட் அவங்க வேணாம் வேணாம் சாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் சும்மா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க அவங்க கிட்ட அவங்க பேசல அப்படின்னாலும் நீங்களா வாய புடுங்கி சும்மா ஏதோ லொட லொடன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுமே வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச்சு குடுக்குறாங்க. எப்படியோ போகவே அவன் கிளம்பிட்டு கீழ வரான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. செம்ம அழகா இருக்கான். நீங்க அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க. இப்ப அவன் நிமிர்ந்து உங்கள பார்க்கவும் டபக்குன்னு நீங்க அப்படியே மேட பார்த்து திரும்பிட்டு பேச ஆரம்பிச்சுடுறீங்க. ஸோ அதெல்லாம் அவன் நோட் பண்றான். லைட்டா சிரிச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றான். அப்போ ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் அவனும் சேர்ந்து சாப்பிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, "சரி கிளம்பு வெளிய போலாம்." அப்படின்றான். உங்களுக்குன்னா ஆச்சரியம் தாங்கல. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா. வரியா இல்லையா? "தோ வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு உங்க மொபைல் மட்டும் எடுத்துட்டு அப்படியே கீழ வரீங்க. ஸோ உங்கள கூப்பிட்டு வெளிய போறான். நெறையா பிளேஸஸ் வந்து சுத்தி காமிக்கிறான். உங்க கூட தான் அந்த டே ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றான். நல்லா இருக்கு ஒரு மாதிரி. ரொம்ப நாள் கழிச்சு வெளிய போறது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பேபி மாதிரி எல்லாத்தையுமே ரசிக்கிறீங்க. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவனுக்கு தோணுதோ எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தரான். நீங்களே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்க்குறீங்க. "ஜமுனாவா இது?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேயோட ஈவினிங் வரைக்கும் நீங்க அவங்க கூட நல்லா சுத்துறீங்க. ஸோ ஒரு 7:00 போல உங்கள வீட்ல வந்து ட்ராப் பண்ணிட்டு, "ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீ மேல போ" அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள போயிடுறீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு. வெளிய சுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்குன திங்ஸ் எல்லாம் அப்படியே கையில எடுத்துட்டு ரூமுக்கு போறீங்க. ஸோ உங்க ரூம்ல அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணா ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. சில பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே சும்மா அந்த டேபிள் மேல வச்சுட்ருக்கீங்க. லைக் நெறையா அந்த மாதிரி திங்ஸா அந்த ஷோகேஸ் திங்ஸ் தான் நீங்க நெறையா பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் போல. ஸோ அந்த மாதிரி வாங்கியிருக்கிறதெல்லாம் எடுத்து நீங்க டேபிள்ல வச்சுட்ருக்கீங்க. இப்ப அப்படியே நீங்க எதார்த்தமா வெளிய வரலாம். சரி மேட்ஸ் கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இறங்கி வரவே, பாதி ஸ்டேர்ஸ் இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் கேஷுவலா அப்படியே சைட்ல திரும்புறீங்க. அப்போ உங்களோட ஃப்ளோர்ல ஒரு ரூம் வந்து நீங்க பார்க்குறீங்க. அந்த ரூம அடிக்கடி நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. ஆனா அந்த ரூம் இதுவரைக்கும் நீங்க போய் பார்க்கல. இந்த வீட்ல எல்லா இடமும் நீங்க போய் பார்த்துட்டீங்க, அந்த ரூம தவிர. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு ஆர்வம் அந்த ரூம்குள்ள அப்படி என்ன இருக்கு? நம்ம இதுவரைக்கும் போனதே இல்லையே! நம்ம இதுவரைக்கும் அது போகணும்னு யோசிச்சதும் இல்லையே! அப்படின்ட்டு சட்டுன்னு திரும்பிட்டு அப்படியே குடுகுடுன்னு மேலே ஏறுறீங்க. இப்போ மேட்ஸ் வந்து உங்கள பார்க்குறாங்க. ஸோ கேஷுவலா அவங்க குக் பண்ணிக்கிட்டே உங்கள பார்க்கவே, நீங்க இப்போ அந்த ரூம் கிட்ட போனவும், அவங்க குடு குடு குடுன்னு மேலே ஏறி வராங்க. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. அ மேம் இந்த ரூம்குள்ள யாருக்கும் அலோட் கிடையாது. சாருக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. போகாதீங்க அப்படின்றாங்க. ஆ அது என்ன? யாருக்குமே அலோட் இல்லாத ரூம். அ பரவால்ல நான் சொல்லிக்கிறேன். அம் மேம் அதுக்கு இல்ல. வேணாம். சாருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அது சொல்லியும் நீங்க கேட்கலன்னா அப்புறம் உங்களையும் திட்டுவாரு. பரவால்ல நான் பார்த்துக்கிறேன்.
அம் எனக்கு இத பார்த்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குனு அந்த டோர்ல கை வைக்கிறீங்க. "மேம் மேம் மேம் ப்ளீஸ் மேம் எதுவா இருந்தாலும் சார் கிட்ட நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு அப்புறம் பாருங்க. ப்ளீஸ் மேம்." சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கீழ அவங்க கூட இறங்கி போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அவங்க குக் பண்ணி முடிச்சுட்டு, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. சரி நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு, வேலையா அவங்க போனதுக்கப்புறம் கடன்னு மேலே ஏறி அந்த ரூம் டோர ஓப்பன் பண்றீங்க. அது லாக்ல இருக்கு. ச்சே! இது எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியலையே! அப்படி என்ன சீக்ரெட் மெயின்டெயின் பண்றான்? அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு நிக்கவே, இப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உங்க ரூம்ல ட்ரால ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ எதார்த்தமா அந்த பாக்ஸ நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதில ஒரு கீ இருந்திருக்கும். இது எதுக்கு அந்த கீன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ அத யோசிக்கவே டக்குனு உங்க ரூமுக்கு போயிட்டு அந்த கீய எடுத்துட்டு வரீங்க. ஸோ அந்த கீய போடுவோம். அது ஓப்பன் ஆயிடுது. எஸ்! ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. உள்ள ஒரு மாரி டார்க்கா இருக்கு. என்ன இப்படி டார்க்கா இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கல்ப் பண்ணிட்டு, ஸ்விட்ச ஆன் பண்றீங்க. பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லா உங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு. நீங்க அப்படியே வாயடைச்சு போய் பார்க்குறீங்க சுத்தி. பெரிய பெரிய ஃபோட்டோஸ்லேருந்து குட்டி குட்டியா அந்த டேபிள்ல வச்சிருப்போம்ல ஃப்ரேம் போட்டு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரைக்கும் எல்லாமே உங்களோடதா இருக்கு. இப்ப நீங்க எல்லா ஃபோட்டோவையும் பார்க்குறீங்க. எல்லாமே ஒரு மாதிரி எதார்த்தமா கேஷுவலா கிளிக் பண்ணா எப்படி இருக்கும்? நமக்கு தெரியாம ஒரு நல்ல ஒரு மூவ்ல வந்து கிளிக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே. ரொம்ப யூனிக்கா நெறைய ஃபங்ஷன்ஸ்ல அண்ட் தென் நீங்க சாரியில இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான ஃபோட்டோஸா இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ் கூட அப்படியே வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான். அதுவுமே ஒரு மாரி க்யூட்டா இருக்கு. என்னடா இவன் இந்த அளவுக்கு பைத்தியமா இவ்ளோ ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமா ஒவ்வொன்னுத்தையும் பார்க்குறீங்க. இதெல்லாம் நான் தானான்னு ஒவ்வொரு ஃபோட்டோ கூட பார்க்குறீங்க. உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோலேருந்து உங்களோட ஸ்கூல் ஏஜஸ் அண்ட் தென் நீங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்போ உள்ள ஃபோட்டோஸ் அப்படின்னு எல்லாமே இருக்கு அங்க. உங்களோட லைஃப் ஜேர்னியவே ஒரு ஃபோட்டோ ரூமா மாத்தி வச்சிருக்கான். ஒரு மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. இப்ப தான் நீங்க யோசிக்கிறீங்க. உங்களுக்கு புடிச்ச புக்ஸ் எல்லாம் அங்க இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஷோகேஸ் பீஸஸ்லாம் வந்து கலெக்ட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வீடு ஃபுல்லா வச்சிருக்கான். இதெல்லாம் இப்ப தான் ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. அப்பனா அவனுக்கு ரொம்ப புடிச்சிருச்சா என்ன? அப்படின்ற மாரிலாம் யோசிக்க தோணுது உங்களுக்கு. ஆனா ஏன் பேசவே மாட்றான்? அப்படின்ற மாரி ஒரு ஃபீல்ல இப்ப எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அண்ட் தென் அங்க நெறைய புக்ஸ் மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கு. டைரி மாதிரி. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்ளோ எழுதி வச்சிருக்கான் உங்கள பத்தி. அவ்ளோ ஒரு மாரி அழகழகா வர்ணிச்சு, உங்கள ஒவ்வொரு தடவ பார்க்கும்போது என்னலாம் அவனுக்கு தோணுச்சு, அதெல்லாம் எழுதி வச்சிருக்கான். "இவனா இது?" அப்படின்ற அளவுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. அந்த அளவுக்கு அதில எழுதி வச்சிருக்கான். ஸோ எல்லாத்தையும் அப்படியே படிச்சுட்டு, ரொம்ப ஒரு மாரி ஆடி போயிடுறீங்க. இப்ப கீழ கார் சவுண்டு கேட்கவும், கடன்னு உள்ள எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டு, அந்த டோர லாக் பண்ணிட்டு, அந்த கீய எடுத்துட்டு வந்து உங்க அந்த ட்ரால வச்சுடுறீங்க. ஸோ கரெக்ட்டா அவன் வந்து ரூமுக்கு இப்ப தான் வரான். நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் வாங்கி குடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நீங்க அத தான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாரி அவன் நெனச்சுட்டு, அப்படியே உங்கள பார்த்துட்டு கேஷுவலா அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். உங்களுக்குனா மனசு தாங்கல. உங்கள பத்தி இவ்ளோ வர்ணிச்சு எழுதியிருக்கான். உங்க மேல அவ்ளோ ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான். உங்கள அவ்ளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு. அவ்ளோ ஃபாலோ பண்ணி அந்த அத்தன ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கான். உங்க மேல அப்படியே பைத்தியமா இருக்கான். ஆனா ஏன் அவ்வளோக்கா பேசவே மாட்றான்? ஏன் எதையுமே ஷேர் பண்ண மாட்றான்? அவன் லவ்வ வந்து ஏன் காமிக்க மாட்றான்? அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ளார. நீங்க அவன்ட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அவனும் கரெக்ட்டா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வெளிய வரான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. "என்ன சாப்பிடலாமா?" அப்படின்றான். நீங்களும் சரின்னு சொல்றீங்க. ஸோ 2 பேரும் ஒண்ணா போயிட்டு நீங்களே வந்து சர்வ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிடுறீங்க. ஸோ 2 பேரும் சைலண்ட்டா தான் போயிட்டுருக்கு. நீங்க அப்படியே அவன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் முகத்துல எந்தவித எக்ஸ்பிரஷன்ஸும் இல்ல. அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான். அப்பப்போ உங்கள பார்க்குறான். நீங்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்கன்றத நோட் பண்றான். "என்ன என்னைக்கும் இல்லாம ஒரு மாதிரியா இருக்க?" அப்படின்றான். அம் ம்ஹ்ம். "ஒண்ணும் இல்ல." அப்படின்றீங்க. ஸோ இப்போ கடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இப்போ ஜிமன் அப்படியே வந்து அப்ஸ்டேர் போகவே பின்னாடியே நீங்களும் போறீங்க. இப்ப அப்படியே போயிட்டு பெட்ல உட்காந்து மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்க ரூம் டோர லாக் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. அவன பார்க்குறீங்க. ஆனா குனிஞ்சு உட்காந்துட்டு அத ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கவே, இவன் மனசுக்குள்ளார அவ்ளோ ஆசை இருக்கு. அவ்ளோ எண்ணங்கள் இருக்கு. நம்மள அவ்ளோ வந்து எழுதி எழுதி வச்சிருக்கான் டைரி எல்லாம். ஆனா ஏன் இத எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு தாட் ஓடவே, நீங்க டப்புன்னு அந்த மொபைல புடுங்கி பெட்ல தூக்கி போட்டு அப்படியே அவன பார்க்குறீங்க.
அவன் ஒரு மாரி வியர்டா அவங்கள பார்க்குறான். "என்னாச்சு இவளுக்கு?" அப்படின்ற மாதிரி. டப்புன்னு அவனோட லேப்ல ஏறி உட்காந்துட்டு, உங்க 2 ஹேண்ட்ஸ அவனோட ஷோல்டர்ல போட்டுட்டு ஐ கான்டாக்ட் பண்றீங்க. அவனுக்குன்னா ஷாக்கு. "நீங்களா இது?" அப்படின்ற மாதிரி. "ஏய் என்ன? என்ன திடீர்னு?" அப்படின்றான். "ஐ லவ் யூ." "ஆ? ஐ லவ் யூ." அவ்வளோதான். மனுஷன் அப்படியே வாய் அடைச்சு போயிட்டான். "என்னடி ஒரு நாள் வெளிய கூட்டு போனதுக்கே லவ் யூவா? அப்ப நீங்க அப்படியே கிட்ட போயிட்டு, அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா? ம்?" அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க இப்படியெல்லாம் பேசுற ஆளே கிடையாது. ரொம்ப ஒரு மாதிரி பேசுவீங்க பயந்து பயந்து. "இப்ப என்ன இப்படி பேசுறா? இவ என்ன ஆச்சு இவளுக்கு?" அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறான். நீங்க அப்படியே கிட்ட போயிட்டு அவனோட லிப்ப அப்படியே பைட் பண்ணி இழுக்குறீங்க. "ஏய் என்ன பண்ணிட்டுருக்க?" அப்படின்றான். இப்ப அப்படியே சாஃப்ட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. உங்க சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சு. ஆனாலும் அவனுக்குள்ள செம்ம குழப்பம். இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் அந்த கிஸ்ஸ என்ஜாய் பண்றான். பேக் கிஸ் பண்ணிட்டுருக்கான். இப்ப நீங்களாவே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க இந்த மாதிரி பண்ண பண்ண டெம்ப்ட் ஆகுறான். நீங்க அப்படியே ரொம்ப ஓவர் டெம்ப்ட் பண்றீங்க. டக்குனு உங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, "ஏய் என்ன இப்போ உனக்கு? ஆ என்ன திடீர்னு இப்படியெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். "லவ் யூன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதான் எப்படி? நீ தான் கண்டுபிடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன வந்து டெம்ப்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ முடியல. அவன் அப்படியே உங்கள இதுக்கு மேல என்னவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இழுத்து போட்டு உங்க கூட மேக் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லவ்வபுளா, ரொமான்டிக்கா, ஓவர் ப்ளஷர்டா போகுது. ஸோ 2 பேருமே பயங்கரமா என்ஜாய் பண்றீங்க. ஸோ அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் முடிச்சுட்டு அப்படியே நீங்க டயர்ட்ல அவன் மேல ஏறி படுத்துட்ருக்கீங்க. "ஏய் என்ன தாண்டி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்க? ஆ?" அப்படின்றான். "எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அதனால பண்ணேன். உனக்கு என்ன பிடிச்ச மாதிரி." "ஆ? நான் எப்போ சொன்னேன் உன்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னு? நீ எப்போ சொன்ன என்ன உனக்கு பிடிக்கலன்னு?" "ஏய் என்ன? பேச்செல்லாம் ஒரு மார்க்கமா இருக்கு. என்ன? இதான் தலையெழுத்து. அதனால வேற வழி இல்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டியா? இதெல்லாம் பண்றியா?" ஒரு விதத்துல அதுவும் உண்மைதான். இதுக்கப்புறம் இதுதான் என் லைஃப். நான் மாற்றிக்க விரும்பல. அப்புறம் உன்னை லவ் பண்ணுறேன். அதுவும் தான். அதான் எப்படி? நீ என்ன லவ் பண்ணுற மாதிரி? நான் லவ் பண்ணுறேன்னு உனக்கு யார் சொன்னது? நீ தான். கொல்லப்பாத வாயன். ஒழுங்கா தெளிவாக சொல்லு. அப்போ நீங்கள் டக்குன்னு சிரிச்சுட்டு அவன் மேலேருந்து எழுந்திரிச்சு அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் எடுத்து காமிக்கிறீங்க. "அதை போய் பார்த்தியா?" அப்போ அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அவன் மேலே ஏறி படுத்துட்டு, "என் கேரக்டர் பற்றி உனக்கே நல்லா தெரியும். ஒரு சீக்ரெட்னு ஒன்று இருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணுறது தான் என்னோடய கேரக்டர். என் ரூம்லேயே சாவி வச்சுட்டு அதை திறக்காதன்னு சொன்னா நான் கேட்பேனா? அதான் போய் பார்த்துட்டேன். நீ வாயால் சொல்லியிருந்தா அப்போவே ஒன்று நான் புரிஞ்சுட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ சொல்லலை. எனக்கு இதில் உன் லவ் இருக்கும் அப்படின்னு எல்லாம் ஐடியா இல்லை. பட் பிடிச்சிருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. இப்போ லைட்டாக அவன் சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே தலையை மட்டும் தூக்கிட்டு இப்போ நீங்கள் அவனோட அந்த ஹார்ட் பீட் ஆகிற இடத்துல கிஸ் கொடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்களை குனிஞ்சு பார்க்குறான். முதல்ல நீ எனக்கு இந்த கிஸ் கொடுக்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? ஒரு மாதிரி ரொம்ப பயந்தேன். ஆனால் இந்த கிஸ்ஸுக்கு மீனிங் எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே சிரித்து பார்க்குறான் அவங்கள. "ஆமா உனக்கு என்ன அந்த அளவுக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ இழுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, "அங்கே வேணாம் இங்கே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அந்த பீட் ஆகிற இடத்த வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. ஸோ டக்குன்னு அவங்கள கீழே போட்டுட்டு அப்படியே அவன் அந்த இடத்துல கிஸ் தரான். இது எனக்காக மட்டுமே பீட் ஆகிட்டுருக்கிற ஹார்ட். இதை என்றைக்குமே ஸ்டாப் ஆக விட மாட்டேன். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என் ஹார்ட் ஸ்டாப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் தரான். ஆக்சுவலி இதை வந்து அந்த புக்கில் அந்த டைரியில் எழுதி வச்சுருந்துருப்பான். ஸோ அதை வந்து நீங்கள் படித்ததுக்கப்புறம் தான் இந்த கிஸ்ஸோட மீனிங்கே நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. என் மேலே இவ்வளோ லவ் வச்சுருக்க, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, ஆனால் ஏன் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை? ஏன் இப்படி உருன்னு இருக்க
அப்படின்றீங்க. இப்ப அவன் சைடுல அப்படியே திரும்பிட்டு, "இதோ பார், எனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்த தெரியாது. நான் இப்படித்தான். அ ஆனா எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னு தெரியாது. உன்ன சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா லவ் ஃபீல்ல உன்ன ஃபர்ஸ்ட்டு பார்த்தது எப்போ தெரியுமா? அப்படிங்கிறான். நீங்க அப்படியே அவன் கண்ண பார்க்குறீங்க. நீ 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஹாஃப் சாரி போட்ட உன் பர்த்டேக்கு. ஞாபகம் இருக்கா? அ ம். ஆமா. அன்னைக்கு தான் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு உன்ன பார்த்து விழுந்தேன். அப்போ முடிவு பண்ணேன், நீ எனக்கு தான்னு. எல்லாம் ஓகே தான். அப்புறம் மேரேஜ் பத்தி பேசும்போது மட்டும் என்ன பிடிக்காத மாதிரி, என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஏன் அப்படி இருந்த? நான் ஆப்போசிட்ல வந்தா கூட என்ன பார்க்காம. ஹம், அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்பவே அப்படியே இழுத்துட்டு போய் உன்னை சம்பவம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எங்கே அவங்ககிட்ட பேசி ஏதாவது கிட்ட வந்த அப்படின்னா மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாம் முடிஞ்சு போயிடும்னு எனக்கே தெரியும். அதான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஆ பாவி அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே சிரிக்கிறான். ஆனால் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீ என்னை கண்டுக்கல அப்படின்னதும் உனக்கு கூட என்னை பிடிக்கலான்னு நினச்சேன். அதனால தான் ரொம்ப தைரியமாக அன்னைக்கு நைட்டு வந்தேன். நீ பார்த்தா அப்படியே எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிட்டேன். எவ்வளோ கடுப்பாயிட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அதெல்லாம் கேட்டு அவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க மேரேஜ் லைஃப் பற்றி நீங்கள் அவனை பற்றி நினச்சிட்டு இருந்தது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவன்கிட்ட அன்றைக்கி ஷேர் பண்ணுறீங்க. அவனுமே உங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத அந்த அன்னைக்கு அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதெல்லாம் கேட்க அவ்வளோ நல்லாயிருக்கு உங்களுக்கு. எப்போ அந்த டைரி எல்லாம் படிச்சிங்களோ அப்போவே நீங்கள் மொத்தமாக ஃப்ளாட் ஆகிட்டீங்க. இப்போது இதில் இன்னும் ரொம்ப ஃப்ளாட் ஆகிட்டீங்க. ஸோ ஜெமன் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவனுமே உங்கள ரொம்ப ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டான் இப்போது. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி நான் கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி கோல்டு டைப் அண்ட் இன்னசென்ட் டைப் கேட்டிருந்தீங்க. ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ஓவராக வந்து ஹாஸ்டல் போவேணான்னு ஒரு தாட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேயா? சரி, ஓகே. எப்படி இருந்ததுன்னு கேட்டு முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அடுத்த ஒரு ஸ்டோரியில் பார்க்குற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய் பாய்.